வணக்கம். சுதந்திரம். சுதந்திரம்ண்டா என்ன? சுதந்திரம்ங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லும்போது இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவோம். இன்டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ் என்று சொன்னால் சார்ந்து இருக்கிறது, இன்டிபெண்டன்ஸ் என்று சொன்னால் சாராமல் இருக்கிறது. அதுதான் சுதந்திரம் என்று சொல்கிறோம். சரி, சுதந்திரம்ங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால், கட்டற்ற சுதந்திரம்ங்கிறது ஆபத்தாக இருக்கும். சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. சுதந்திரம் என்று சொல்கிறதே கட்டுப்பாடு இல்லாது, அதாவது எதையும் சார்ந்திருக்காது, நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது தான் சுதந்திரம்ங்கிறது. நமக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. ஆனாலும் அந்த சுதந்திரம்ங்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். கட்டற்ற சுதந்திரம்ங்கிறது ஆபத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்லப்போனால் சுதந்திரம் நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதெல்லாம் செய்யலாது. நான் சுதந்திரமாக இருப்பேன், நான் நினைக்கிற மாதிரி தான் செய்வேன், நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி நான் சுதந்திரமாக இருக்கலாது. அந்த சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு இல்லாமல் எப்போ அந்த சுதந்திரம் இருக்குமோ அப்போ நாம் நம்மளோட சுதந்திரத்தை முழுசாக இழக்க வேண்டியிருக்கும். கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய சுதந்திரம் தான் நிலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, சுதந்திரம். எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி நான் சுதந்திரமாக செயற்பட்டால் கட்டற்ற சுதந்திரம் என்று சொல்கிறது என்ன விஷயம்னு சொன்னால், உதாரணமாக நான் சுதந்திரம் இருக்குது, எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி போட்டு நான் என்ன வேணுமென்றாலும் கதைக்கலாம், என்ன கருத்து வேணுமென்றாலும் நான் சொல்லலாம் வந்துட்டு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், இன்னொரு ஆளை தாக்கக்கூடிய மாதிரியான ஒரு கருத்து. ஆனால் அந்த கருத்து இன்னொரு ஆளை தாக்கக்கூடிய மாதிரியான கருத்தாக இருந்தாலும் அந்த ஆளுக்கு அந்த தாக்கக்கூடிய மாதிரியான கருத்துங்கிறது ஒரு கருத்தியலை தாக்குதல் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆளையோ ஒரு தனிநபரையோ தாக்கக்கூடிய மாதிரி நம்மளோட கருத்து இருக்க இயலாது. அப்போ இந்த சுதந்திரம், இந்த கருத்து சுதந்திரத்தில் ஒரு கட்டுப்பாடு ஒன்று வந்துட்டு, சரியா? அதாவது உங்களோட கருத்தாக இருக்கலாம், தனிநபரை தாக்கக்கூடிய மாதிரியான ஒரு கருத்தாக இருந்தால் அங்கே உங்களோட சுதந்திரம், நீங்கள் கட்டற்ற சுதந்திரத்தில் இருப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் கட்டுப்படாததுனால நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரலாம். சரியா? இப்போ சுதந்திரம்ங்கிற இது எல்லா விஷயத்துலேயுமே, இப்போ ஒரு தனி மனுஷ வாழ்க்கையிலையும் சரி, அவனோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எந்த விஷயத்துலேயுமே சுதந்திரம்ங்கிறதுக்கு அதுக்குரிய கணக்கு அந்த சுதந்திரம் சொல்லுவாங்க. உண்ட சுதந்திரம் மற்றவண்ட மூக்கு நுனி வரைக்கும் உண்டு, மற்றவண்ட மூக்கில் தொடையலாது. சரியா? எனக்கு சுதந்திரம் இருக்குது, எந்த கை நான் எங்கே வேணுமென்றாலும் தொடுவேன்னுட்டு தொடையலாது. அதே மாதிரி எந்த வாய் நான் என்ன வேணுமென்றாலும் கதைப்பேன்ட்டு கதைக்கலாது. நான் கதைக்கலாம், நான் கதைக்கிறதுக்கு அந்த சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நான் மீறி போவனாக இருந்தால் நான் அதால் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரலாம், அதில் கஷ்டப்பட வேண்டி வரலாம். உதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸிங்கை சொல்லலாம், உடுப்பு போடுறதை பற்றி சொல்லலாம். எந்த சுதந்திரம், நான் எப்படி வேணுமென்றாலும் உடுப்பு போடுவேன்னுட்டு நான் உடுப்பு போடலாம். நான் வீட்டில் நிற்கும்போது நான் ஒரு ஷோர்ட்ஸும் மேலே ஒன்றும் டிஷர்ட் போடாமல் நான் இருக்கலாம். சரியா? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எந்த சுதந்திரம், எந்த வீட்டில் எந்த சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ரோட்டில் போகும்போது நீ அதுக்குரிய மாதிரி போகணும். நீ ரோட்டில் போகும்போது எந்த சுதந்திரம், நான் வீட்டில் நிற்கிற மாதிரி தான் நான் எங்கேயும் போவேன். எந்த உடம்பு நான் உடுப்பு போடுவேன் போட மாட்டேன்னுட்டு ரோட்டில் போக இயலாது. சரியா? அப்படி போனால் என்ன நடக்கும்னு சொன்னால், அது பொது மக்களை பாதிக்கிற விஷயம் என்ற வகையில் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக வந்து சேரலாம். ஆனால் நீங்கள் டிஷர்ட் போடாமல் வீட்டில் கீழே ஷோர்ட்ஸ் மட்டும் போட்டு டிஷர்ட் போடாமல் நீங்கள் வீட்டில் நிற்கிறது உங்களுக்கு சுதந்திரம் தான். ஆனால் அது உங்களோட வீட்டில் தான் அந்த சுதந்திரம். நீங்கள் வெளியே போகும்போது உங்களோட சுதந்திரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்று வருது. அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த கட்டுப்பாட்டுக்கு பணிஞ்சு தான் ஆகும். அந்த கட்டுப்பாட்டுக்கு நான் அடங்க மாட்டேன், நான் சுதந்திரவாளி, நான் நினைக்கிறத நான் செய்வேன், எந்த சுதந்திரத்தை யாரும் தடுக்க இயலாது, நான் சுதந்திரமாக பிறந்தனான்னு சொன்னால், நீங்கள் பிறக்கிற நேரம் எப்படி பிறந்த நீங்கள் சுதந்திரமாக? உடுப்பு விஷயத்தில் பாருங்கள், நீங்கள் பிறக்கும்போது சுதந்திரமாக எப்படி பிறந்த நீங்கள், அதே மாதிரியே நீங்கள் வாழ்க்கை காலம் முழுக்க சுதந்திரமாக அதே சுதந்திரத்தோடு நீங்கள் வாழ இயலாது. நீங்கள் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளேன்னு சொன்னால் நீங்கள் பிறந்த நேரம் இருந்த சுதந்திரம் மாதிரியே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் உடுப்பு விஷயத்தில். அதை நீங்கள் வெளியே போகும்போது உங்களோட சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடோட உள்ள சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது நான் என்ன கலர் உடுப்பு போடணுங்கிறது உங்களோட சுதந்திரம்.
நான் என்ன மாதிரி டிசைனில் என்ன மாதிரி வடிவாக எனக்கு உரிய மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியான அழகான உடுப்பு போடணுங்கிறது சுதந்திரம். ஆனால் அந்த உடுப்பு எந்த அளவில் இருக்கணுங்கிற விஷயம் உங்களோட சுதந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. சரியா? இங்கே குளிக்கும்போது போட்டிருந்து குளிக்கக்கூடிய உடுப்பும் ரோட்டில் போகும்போது போடக்கூடிய உடுப்பும் ஒரே மாதிரி இருக்க இயலாது. ஸோ சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு இருக்குங்கிறது தெரிஞ்சு கொள்ளுங்க. சுதந்திரம்ங்கிறது டிபெண்டன்ஸில் இருந்து வந்தது தான் இன்டிபெண்டன்ஸ். நன்றி.